சிறந்த குதிரையை போல அவன் போனது என்ன காரணம்? போகும்போது எப்படி போறான்? கோலியாத்தை பார்த்து சொல்றான், நீ கத்தி வச்சிருக்க, கேடகம் வச்சிருக்க, ஈட்டி வச்சிருக்க, என்னென்னமோ வச்சிருக்க, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்க, ஏன்ட ஒண்ணுமே இல்லை. ஏன்ட என்ன இருக்கு? சேனைகளின் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இருக்கு. அல்லேலூயா. அவனை எதுல வர்றேன்? தேவனுடைய நாமத்தின் பேர்ல வர்றேன். அல்லேலூயா. யார் பேர்ல வர்றேன்? என் பேர்ல என்ன வரல, நான் அப்படி வரல, நாங்கள் அப்படி வரல, என்னை பத்தி தெரியுமா அப்படி வரல, நான் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியுமா அப்படி வரல. அல்லேலூயா. என்னை பத்தி உனக்கு தெரியாது அப்படி நான் வரல. அல்லேலூயா. உன்னை விட நான் எப்படிப்பட்ட ஆளு? வீம்புலையும் வீரியத்திலையும் கூழ்நாடு அப்படி நான் வரல. அல்லேலூயா. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு எதுல வந்திருக்கேன்? தேவனுடைய நாமத்தில் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இங்க என் பெயருக்கு இடமே இல்ல. யாரு பெயருக்கு இடம்? தேவனுடைய பெயருக்கு தாங்க இடம். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் எழுதுகிறார், தேவனுடைய நாமம் பெயரின் மகிமைக்காக செய்யுங்கள். அல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய வருடத்தில் தேவன் புதிய பலத்தோடு, புதிய சுகத்தோடு, புதிய நம்பிக்கையோடு நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அதற்காக எப்பொழுதும் தேவனுக்கு நன்றியுடைய எழுதமுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பவுல் எழுதுகிறார், அனுதினமும் நான் சாகிறேன், டெய்லி நான் சாகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? டெய்லி நான் மனம் திரும்புகிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. டெய்லி ஒரு காரியத்திற்கு நான் செத்துக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லி இந்த காரியத்திலிருந்து மனம் திரும்புகிறேன், பொய்யிலிருந்து நான் மனம் திரும்புகிறேன், பொறாமையிலிருந்து மனம் திரும்புகிறேன், கோபத்திலிருந்து மனம் திரும்புகிறேன், தந்திரமான சோபங்களிலிருந்து மனம் திரும்புகிறேன், அருவருப்புகளிலிருந்து இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்புகிறதைத்தான் வேதம் சொல்கிறது. சாகிறேன், பாவத்திற்கு சாகிறேன் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் உண்மையிலே பாவத்திற்கு செத்து நீதிக்காக உயிர் பிழைக்கிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து கொள்வோம்? மாற்றிக்கொள்வோம். அதை விட்டுவிட்டு ஒரு மாய்மாலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்வதை நிறுத்தி கொள்வோம். அல்லேலூயா. ஆகவே இந்த அருமையான புதிய வருஷங்களில் புதிய தீர்மானங்களோடு, புதிய பலத்தோடு வாழ நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுக்காக வாழ அர்ப்பணிப்போம், மனிதனுக்காக வாழாமல் நம்ம அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. சிலருக்கு எப்பவும் பார்த்தாலும் அவனை பார்த்தேன், அவளை பார்த்தேன், அவனை பார்த்தேன், அவளை பார்த்தேன். அல்லேலூயா. அப்போ இவங்க யாருக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க? மனிதனுக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க, உறவுகளுக்காக வாழ்கிறாங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவா சரியில்லை, அவன் சரியில்லை. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள், அப்படி என்ன செய்து கொள்வீர்கள்? பிழைத்துக் கொள்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த புதிய வருடத்தில் தேவனையே நோக்கி பாருங்கள், பிழைத்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த அந்த 1ஆம் தேதி சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானம் செய்தோம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அந்த வசனத்தில் அன்றைக்கு கொஞ்சம் குறைய விடப்பட்ட பகுதியை கொஞ்சம் சொல்லிவிட்டு அந்த ஒரு பகுதியை நிறைவு செய்யலாம்னு விரும்புகிறேன். அல்லேலூயா. அதற்கு பிற்பாடு வருகிற வாரங்களில் தேவன் எதை குறித்து அதிகமாக பேச சொல்கிறாரோ அந்த செய்தியினுடைய தொடர்ச்சிகளை நாம் பேசலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏற்கனவே ஆராதனை செய்ய தேவஜனங்களை விடு, தடையாக இருக்காதே என்று சொன்ன செய்தி அங்கே பாதியிலே விடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறு என்ன அப்படிங்கிற செய்தி பாதியிலே விடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
அதே போல் இந்த புதிய வருஷத்துடைய செய்தியும் இன்றையோடு கொஞ்சம் நிறைவாகி மீதி அவ்வளவும் எதிலிருந்து விடப்படுது? பாதியிலே விடப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அந்த பாதியை நிறைவு செய்து கொஞ்சம் விட்டு மீதியை கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்களில் தியானம் பண்ணலாம். அல்லேலூயா. சரி, அந்த புதிய வருஷத்துடைய வாக்கு தத்தத்தை ஒருவர் வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் தமது ஜனங்களை, தமது மந்தையில் இருக்கிற ஜனங்களை தம்முடைய சிறந்த குதிரையாக நினைச்சுவாராம், நிறுத்துவார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இன்றைக்கு யாரை தேவன் சிறந்த குதிரையாக நிறுத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமது மந்தையிலே கிடக்கிற ஆடுகளை அப்படின்னு இந்த வேதம் சொல்லுது. அல்லேலூயா. எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? தேவனுடைய மந்தையில். தேவனுடைய மந்தை என்பது தேவனுடைய திருச்சபையை சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய திருச்சபை 3 விதமான குழுக்களாலே, நபர்களாலே அது என்ன செய்யப்படுகிறது? நடத்தப்படுகிறது. முதல்ல அந்த திருச்சபைக்கு தலைவர் யாரு? தேவன். அல்லேலூயா. ரெண்டாவது அந்த திருச்சபையை நடத்துகிறவர் யாரு? தேவனுடைய ஊழியக்காரர். மூன்றாவது அந்த திருச்சபையிலே வழிநடக்கிற ஜனங்கள் யாரு? தேவனுடைய ஜனங்கள், விசுவாச பிள்ளைகள். அல்லேலூயா. அவன் தேவனும் தேவனுடைய ஊழியக்காரர்களும் தேவனுடைய ஜனங்களாகிய விசுவாசிகளும் இணைந்து ஒரு ஐக்கியமாக இருப்பது தான் தேவனுடைய திருச்சபை. அந்த தேவனுடைய திருச்சபையை தான் வேதம் சொல்கிறது மந்தை அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. நான் சொன்னேன், மந்தை என்று சொன்னால் ஆடுகளின் கூட்டம் அல்லது மாடுகளின் கூட்டம், இன்னும் சொல்ல போனால் மிருகங்களின் கூட்டத்தை கூட மந்தை என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. அவன் நாமெல்லாம் யாரு? ஆடுகளின் கூட்டம். அல்லேலூயா. தேவனுடைய மந்தையில் கிடக்கிற ஆடுகளின் கூட்டம். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய மந்தையிலே கிடக்க வேண்டிய ஆடுகள் எல்லாம் திருச்சபையாகிய தேவனுடைய மந்தையிலே கிடக்க வேண்டிய ஆடுகள் திருச்சபையாகிய சந்தைகளிலே போய் கிடக்கிறது. அல்லேலூயா. இங்க கிடக்குது. திருச்சபையிலே மந்தையாய் கிடப்பதற்கு பதிலாக தெரு சபைகள், அப்படின்னா தெருவில் இருக்கிற மக்கள் கூட்டமாகிய அந்த சந்தைகளிலே போய் எப்படி இருக்கிறது? கிடக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ திருச்சபைகளில் கிடக்கிற மந்தை ஆடுகளுக்கும் தெரு சந்தைகளிலே கிடக்கிற ஆடுகளுக்கும் இருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் திருச்சபையாகிய மந்தைக்குள் கிடக்கிறீர்களா அல்லது தெரு சந்தைகளிலே போய் ஆடுகளாக கிடக்கிறீர்களான்னு உங்களை கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும். அல்லேலூயா. நான் திருச்சபையின் மந்தைக்குள்ளே கிடக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்படியானால் திருச்சபையினுடைய மந்தைகளுக்குள் கிடக்கிற ஆடுகள் எப்படி இருக்கும்? அதை தான் நான் பேசினேன். அல்லேலூயா. வேகமாக சொல்லுங்க பார்க்கலாம். திருச்சபையில் கிடக்கிற ஆடுகள் எப்படி இருக்கும்? சத்தியத்தை மேய்ந்து கொழுமையும் புஷ்டியுமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியத்தை அறிந்து அறிந்து படித்து படித்து அதில் எப்படி இருக்கும்? ஒரு புஷ்டியா கொழுமையா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வளரும்னு அர்த்தம். அல்லேலூயா. நாளுக்கு நாள் சத்தியத்தை படித்து அறிந்து மேய்ந்து புல்லை உண்ணுகிற அந்த ஆடுகள் எப்படி கொழுப்பாக நல்ல புஷ்டியாக இருக்கிறதோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாருங்கள், சத்தியத்தை மேய்கிற ஆடுகள், சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படுகிற தேவனுடைய விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க? வளருவார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் அந்த ஆடுகளாக இருக்கீங்களா? நான் சத்தியத்தில் திறந்தோறும் வளர்கிறேன் அப்படி சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம், சந்தோஷம். அல்லேலூயா. அடுத்தால வேதம் சொல்லுது பாருங்கள், திருச்சபையில் கிடக்கிற ஆடுகள் எப்படி இருக்குமா? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளாக அடங்கியிருக்கிற ஆடுகளாக இருக்கும். அல்லேலூயா. திருச்சபையாகிய மந்தைக்குள் கிடக்கிற ஆடுகள் எப்படி இருக்கும்? தேவனுடைய கைக்குள்ள
அடங்கி இருக்கும். அல்லேலூயா. தேவன் என்ன சொன்னாலும் அது கேட்டு என்ன செய்யும்? அடங்கி அடக்கமாய் வாழுமை தவிர அடங்காதவனாக அடங்காதவளாக என்ன செய்யாதது? வாழவே செய்யாதுங்க. அல்லேலூயா. நான் தேவனுடைய கைக்குள் அடங்கி அவருடைய வார்த்தைக்கு அடங்கி வாழுகிறேன் என்று சொல்லக்கூடியவங்க அல்லேலூயா சொல்லுங்கமாகலாம். ஸ்தோத்திரம். அடுத்தால பாருங்க, ஆடுகள் எப்படி இருக்குமா? திருச்சபையில் கிடக்கிற ஆடுகள் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 78:52 வாசிங்க. தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தை போல் கூட்டிக் கொண்டு போய் என்ன செய்றாராம்? கூட்டிக்கிட்டே போறாராம். அல்லேலூயா. யார் கூட்டிட்டு போறா? தேவன் கூட்டிட்டு போறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஆடுகளை யார் கூட்டிட்டு போல? தேவன் கூட்டிட்டு போல, வேற யாரோ கூட்டிட்டு போறா. அல்லேலூயா. நாம தேவன் கூட நடக்கிற தேவ ஜனங்களாக இருக்கணும். அப்படி இருந்தா நாம திருச்சபையாக மந்தைக்குள் கிடக்கிற ஆடுகளாக இருக்கிறோம் அர்த்தம். அல்லேலூயா. நம்ம யார் கூட அதிகமாக போகிறோம் உங்களுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்ம தேவனோடு கூட போகாம வேற யாரு கூட போனாலும் நமக்கு என்னதுதான்? ஆபத்து தான். நம்ம தேவனுடைய மந்தையிலே இல்லாத ஆடுகள்னு தெரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. அடுத்தால வேதம் சொல்கிறது, திருச்சபை ஆகிய மந்தைக்குள் கிடக்கிற ஆடுகள் எப்படி இருக்குமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 10:3 வாசிங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அல்லேலூயா. போவது மாத்திரமல்ல, ஆடுகளுக்கு முன்பாக போகிறான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ தேவன் முன்னால போறாரு, ஆடுகள் எங்க போகுது? பின்னால போகுதுங்க. அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பின்னால போனா திருச்சபைகளுக்குள்ளே கிடக்கிற ஆடுகள் அர்த்தம். அல்லேலூயா. தேவனுக்கு பின்னால போகாம தேவனுக்கு முன்னால அதிபிரசங்கியா போனா நம்ம திருச்சபைகளில் கிடக்கிற ஆடுகள் இல்லை என்பது அர்த்தம். அல்லேலூயா. அப்போ திருச்சபையாகிய மந்தைக்குள்ளே கிடக்கிற ஆடுகள் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை மேய்ந்து புஷ்டியும் கொழுமையுமாக சத்தியத்திலே வளர்ந்திருக்கிற பிள்ளைகளாக ஆடுகளாக இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவது, அவர் கைக்குள்ள எப்படி இருக்கும்? அடங்கி அடக்கமா இருக்கும். அல்லேலூயா. அடுத்தால திருச்சபை மந்தைக்குள்ளே கிடக்கிற ஆடுகள் எப்படி இருக்கும்? அவர் கூட்டி கொண்டு போற இடம்லாம் செய்யும், போகும். அவர் போகாத இடத்துக்குன்னு செய்யாது, போகாது. அவரை தவிர வேற யாரு கூட செய்யாது, போகாது. அல்லேலூயா. அடுத்தால திருச்சபை மந்தைக்குள்ளே கிடக்கிற ஆடுகள் எப்படி இருக்கும்? அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் முன்னால போவாரு, இது பின்னால போகும். அல்லேலூயா. இன்றைக்கு திருச்சபையாகிய மந்தைக்குள் இப்படி கிடக்கிற ஆடுகளை போல இருப்பவர்களைத்தான் தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய குதிரையாக நிறுத்துவார். அல்லேலூயா. ஆனா திருச்சபையான மந்தைக்குள் கிடக்காம சில ஆடுகள் எங்க கிடக்கு? தெரு சந்தைகளுக்குள்ளவே கிடக்கு. அல்லேலூயா. எங்க கிடக்கு? தெருவில் கிடக்கிற சந்தைக்கு போயிருக்கீங்களா? சந்தைக்கு போயிருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சந்தையில் என்ன இருக்கு? என்ன நடக்கும்? சந்தையில் என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். வியாபாரம் நடக்கும். அல்லேலூயா. கொடுக்கல் வாங்கல், இதுதான் சந்தை. வியாபார காரியங்கள் சந்தையில் நடக்கும். அப்போ வேதம் சொல்லுது, நிறைய ஆடுகள் இந்த சந்தைக்குள்ளே போய் என்ன செய்யுது? கிடக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த சந்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னுடைய வீட்டை வியாபார வீடாக என்ன செய்யாதீங்க, ஆக்காதீங்க. அப்போ நிறைய இடங்களில் தேவனுடைய வீடுகள் என்று அழைக்கப்படுகிற அந்த சபைகள் கூட எப்படி இருக்கு? சந்தைகளே போல தான் இருக்கு. அல்லேலூயா. அந்த சந்தைக்கு போய் அநேகர் அங்கே படுத்து கிடக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இப்படி சந்தைக்குள்ளே போய் படுத்து கிடக்கிற ஆடுகள் தான் என்ன ஆகுமா? இரையாகும், கொள்ளையாகும், திறந்தோறும் அடிக்கப்படுகிற ஆடுகளுக்கு சமமாகும், கொல்லப்படும். அடுத்த என்ன போட்டிருக்கு? தள்ளிவிடப்படும், தேவனுடைய கோபத்தை சுமக்கும். அடுத்தால எப்படி? காணாமல் போய்விடும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நீங்க வாசிக்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க.
என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள் அவருடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள். இன்னொரு மலைக்கு போனார்கள். தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். திருச்சபையை என்ன செஞ்சாங்க? மறந்துட்டாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியில்லாத மேய்ப்பர்கள்னால. அல்லேலூயா. யாரால? நீங்க நினைக்கலாம் அப்ப மேய்ப்பர்கள் தானே சரியில்லை, அதனால தானே சபை விட்டு சபை ஓடுதாங்கன்னு. அல்லேலூயா. ஆனா வேதம் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, சரியில்லாத மேய்ப்பர்கள் மாத்திரம் காரணம் இல்லை, கொழுப்பு பிடிச்ச ஆடுகளும் காரணம்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ரொம்ப கொழுப்பு பிடிச்ச ஆடுகளும் ஒரு இடத்துல செய்யாது, கிடக்காது. அப்போ சரியில்லாத மேய்ப்பர்களும் கொழுப்பு பிடித்த ஆடுகளும் ஒரு இடத்துல என்ன செய்யாது, கடக்காது, அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இது எங்கே போகும்னா மந்தையை விட்டுட்டு எங்கே போகும்? சந்தைக்கு தான் போகும். அல்லேலூயா சொல்லுங்க. சந்தைக்கு வரக்கூடிய ஆடுகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சந்தையில் ஆடுகள்லாம் நிற்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்க? எதுக்கு சந்தையில் கொண்டு கட்டி போட்டிருக்கு? வியாபாரத்துக்கு எதுக்கு? வெட்டி விற்கிறதுக்கு. அல்லேலூயா. குடலை கொண்டா, ரத்தத்தை கொண்டா, காலை கொண்டா, கையை கொண்டா, நாக்கை கொண்டா, மூக்கை கொண்டான்னு வெட்டி கறியை கொண்டான்னு துண்டா விற்கிறதுக்கு தான் இங்கே போகுது. அவர் சந்தைக்கு போயிட்டாலே தேவனுடைய மந்தை ஆகிய திருச்சபை விட்டுட்டு தெருச்சந்தை ஆகிய வியாபார வீடுகளுக்கு போயிட்டாலே அங்கே என்னதான் நடக்கும்? வெட்டி கூறு போட்டு விற்றுருவான். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஆடுகளாக இராமல் தேவனுடைய திருச்சபைகளுக்குள்ளே கிடக்கிற அந்த மந்தைக்குள்ளே கிடக்கிற நல்ல ஆடுகளாக நம்ம இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கண்ணே. அப்படி இருந்தால் தேவன் அப்படிப்பட்ட ஆடுகளை தான் தம்முடைய சிறந்த குதிரையாக என்ன செய்வாராம்? நிறுத்துவார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் எல்லாம் ஆடுகளா அல்லது குதிரைகளா? நாங்கள்லாம் ஆடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்போ நாங்கள் ஆடுகள் இல்லை, நாங்கள்லாம் குதிரைகள்னு சொல்லக்கூடிய சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, ஆடுகளாக இருக்கிற நம்ம தேவன் குதிரையாக நிறுத்துவார். அல்லேலூயா. ஒரு ஆட்டுக்கு குட்டி போட்டோடனே அதுக்கு ஒரு வயசு இருக்குது, அப்படி தானே? ஒரு ஆடு எத்தனை வயசு வளரும்? ஆடு நல்ல ஆடை வரணும்னா, கொழுமையான ஆடை வரணும்னா அவங்க சொன்ன மாதிரி நல்ல பாலை குடித்து சாப்பிட்டு எடுத்து ஒரு 6 மாதத்தில், ஒரு வருஷத்தில் நல்ல ஆடை வந்துடும், அப்படி தானே? ஒரு வருஷத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியே நல்ல ஆடை வந்துடுதுங்க. அல்லேலூயா. நீங்கள் எத்தனை வருஷம் விசுவாசிகள்? சபையில் எத்தனை வருஷமாக ஆடாக இருக்கீங்க? கழுதை தேஞ்சி கட்டெரும்பா போனது தான் மிச்சமே தவிர ஒரு ஆடாவது குதிரையாக மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. அப்போ ஏன் குதிரையாக நம்ம மாற முடியல? ஏன் நீங்கள் தேவனுடைய குதிரையாக மாற முடியல? முதல்ல மந்தைக்குள்ளே கிடக்கணும், சந்தைக்குள்ளே போய் கிடக்கூடாது. அல்லேலூயா. மந்தைக்குள்ளே கடந்தாலும் ஏன் குதிரையாக மாற முடியல? தேவனுடைய திருச்சபைகளுக்குள்ள அங்கமாக இருந்தாலும் ஏன் ஒரு குதிரையான மழை வாழ முடியல, வளர முடியல, மாற முடியல, நிற்க முடியல? அல்லேலூயா. அதுக்கு உதாரணமாக தான் தாவீது சவுல் கோலியாத்துக்கிற சம்பவத்தை சொன்னேன். அல்லேலூயா. அன்னைக்கு எனக்கு முழுசும் பேசுவதற்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அதை மாத்திரம் கொஞ்சம் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கோலியாத்து பெரிய ஒரு அரக்கன். அல்லேலூயா. அவன்கிட்ட சண்டை போடுவதற்கு திராணி இல்லாமல் சவுலுடைய ராஜாங்கமும் சேனைகளும் பயந்து நடுங்கிட்டு அங்கேயும் ஓடிக்கிட்டு கிடக்கு. அல்லேலூயா. சோதரம். அப்போ யார் போகிறா? தாவீது போகிறான். தாவீது சாதாரணமான ஒரு சின்ன பையன். அல்லேலூயா. கையில் கத்தியும் இல்லை, கேடகமும் இல்லை, வாளும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா டவுசரும் பனியனையும் போட்டுட்டு போன மாதிரி போகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பெரிய சேனையே பயந்து பின்வாங்கி நிற்குது. ஆனால் தாவீது ஒரு சின்ன ஆட்டை போல இருந்தவன் எப்படி போகிறான்? ஒரு குதிரையை போல போகிறான். அல்லேலூயா. குதிரையை போல போய் அங்கே ஏத்தால நின்ன கோலியாத்தை ஒற்றே அடியில் நினைச்சிருந்தான், கீழே சாய்ச்சிருந்தான். அல்லேலூயா. இஸ்ரவேலின் சேனையே சாய்க்க முடியாத ஒரு அரக்கனை சாதாரண ஒரு பையன், இளைஞன் சாட்சிருதான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. சாட்சி அவன் தலை யார் கையில் இருக்கு? தாவீது கையில் இருக்கு. கோலியாத்து தலை யார் கையில்?
ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அவன் குடுமி என் கையில. இவன் கையிலன்னு சொல்லுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சொன்ன மாதிரி அவன் குடுமி என் கையிலன்னு சொல்லுவாங்க. அவன் குடுமி அவன் கையில் இருக்குமாங்க. அல்லேலூயா. இவா குடுமி அவன் கையில் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் குடுமி யார் கையில் இருக்கு? உங்கள் மண்டை உங்கள் தலை யார் கையிலமா இருக்கு? அல்லது யார் தலையாவது உங்கள் கையில் இருக்கா? உங்கள் தலையும் ஒரு ஆள் கையில் இல்லை, வேற யார் தலையாவது உங்கள் கையில் இருக்காங்க? ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது நீங்கள் அப்படியே ஒரு ஆடாவும் இல்லை, ஒரு மாடாவும் இல்லை, கழுதையை போல் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்கள் ஒரு குதிரையை போல் மாறணும். தாவீது மாறினதுக்கு என்ன காரணம்? எத்தனை பேர் குதிரையாக மாறணும் ஆசைப்படுறீங்க? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். காணாத இன்னும் சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் குதிரையை போல மாறணும், தேவனுடைய குதிரையை போல மாறணும், யுத்தத்தில் ஜெயிக்கிற ஒரு குதிரையை போல மாறணும். அப்படி சொல்லக்கூடிய சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோதரம், இப்போ நீங்கள் ஒரு குதிரையை போல மாறணும்னா தாவீதுடைய வாழ்க்கையை அப்படியே கவனிச்சு பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கோலியாத்து முன்னால் நிற்கான், அதை போல் உங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய பிரச்சனை நிற்கி. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடிய அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கண்ணே. அல்லேலூயா. சரி, பரவாயில்ல, பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நம்ம போகணும். போயிட்டு அடி வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரச்சனை நம்ம என்ன செய்யுது? அடிக்குது. அடித்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டுருது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் வாழை சுருட்டிட்டு ஓடுத நாய் மாதிரி லொல்லு லொல்லு லொல்லுன்னு குழச்சிக்கிட்டு வெறும் குழப்ப மாட்டு இருந்துட்டு ஒரு கிளம்பி உட்காந்துருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது பெரிய விஷயம் இல்லை, ஜெயிக்கணும். அல்லேலூயா. அவன் தாவீது சிறந்த குதிரையை போல அவன் போனது என்ன காரணம்? 3 விஷயங்கள் வேறு சொல்லியிருக்கு. டக்குன்னு சிந்திச்சு நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். வாசிக்க பார்க்கலாம். ஒரு வசனம் தனியாக வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்திலே வருகிறேன். கரங்கத்திரி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. போகும்போது எப்படி போறான்? கோலியாத்தை பார்த்து சொல்றான், நீ கத்தி வச்சிருக்க, கேடகம் வச்சிருக்க, ஈட்டி வச்சிருக்க, என்னென்னமோ வச்சிருக்க, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்க. ஏன்ட்ட ஒண்ணுமே இல்லை. ஏன்ட்ட என்ன இருக்கு? சேனைகளின் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நான் எதுல வர்றேன்? தேவனுடைய நாமத்தின் பேர்ல வர்றேன். அல்லேலூயா. யார் பேர்ல வர்றேன்? என் பேர்ல என்ன வரல, நான் அப்படி வரல, நாங்கள் அப்படி வரல, என்னை பத்தி தெரியுமா அப்படி வரல, நான் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியுமா அப்படி வரல. அல்லேலூயா. என்னை பத்தி உனக்கு தெரியாது அப்படி நான் வரல. அல்லேலூயா. உன்னை விட நான் எப்படிப்பட்ட ஆளு? வீம்புலையும் வீரியத்திலையும் கூழ்நாள் அப்படி நான் வரல. அல்லேலூயா. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு எதில் வந்திருக்கேன்? தேவனுடைய நாமத்தில் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே என் பெயருக்கு இடமே இல்லை. யார் பெயருக்கு இடம்? தேவனுடைய பெயருக்கு தாங்க இடம். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், நல்ல கவனிங்க, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் பெயரின் மகிமைக்காக செய்யுங்கள். அல்லேலூயா. எதை செஞ்சாலும் எங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு? புசித்தாலும் குடித்தாலும். அல்லேலூயா. எதை செய்தாலும். அல்லேலூயா. சிலருக்கு தேவனுடைய நாமத்தில் ஜெபம் மட்டும்தான் செய்ய தெரியும். அல்லேலூயா. 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 தோத்திரம் 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 பாத்திரம் 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 இப்படி தான் சொல்ல தெரியும். அல்லேலூயா. பாட்டு படிக்க தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும். அது ஒன்று தான் இவங்க மூலமாக தேவநாமம் மகிமைப்படுவதற்கான அடையாளம் நினைச்சு நடந்து கொண்டு அவங்க ஏமாத்திக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்மிடத்தில் ஜனங்கள் வேறு எதையோ எதிர்பார்க்கிறார்கள். அல்லேலூயா.
நம்ம எல்லாரிடத்துலையும் எதை எதிர்பார்க்குறாங்க? நம்ம ஒவ்வொருவரும் செய்கிற ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்கணும்? தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக இருக்கணும். அல்லேலூயா. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை ஒரு தேவனுடைய பிள்ளை செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். அந்த எண்ணத்தோட புறப்பட்டு போகணுமா? அல்லேலூயா. நீங்க போறீங்களா? வேலை செய்யும் பொழுது, தொழில் செய்யும் பொழுது, சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும் பொழுது, ஒரு நண்பனோட பேசும் பொழுது, ஒரு ஊழியத்துக்காக போகும் பொழுது, தேவனுடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும் என்கிற நிலையிலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னிறுத்தியிருக்கிறீர்களா? உங்களை பார்க்கிறவர்கள் தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய பெயரை மகிமைப்படுத்த முடியுமா? தாவீது சொல்கிறான், நான் அவருடைய நாமத்தில் வருகிறேன். அல்லேலூயா. என்னை பார்த்தா தேவனுடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். என்னால் மகிமைப்படுத்தப்படும். அல்லேலூயா. ஆனால் உங்கள் மூலமாக, அநேக தேவஜனங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படுகிறது? தூஷிக்கப்படுகிறது. மாறி நீ எப்படி குதிரையா போக முடியும்? கழுதையா பியாடி வாங்கிட்டு தான் வரணும். அல்லேலூயா. ஆமா, உன் நாமம் அங்கே தரிக்கப்படுவது பெரிய விஷயம் இல்லை, தேவநாமம் மேலே தரிக்கப்பட்டிருக்கணும். உன்னை பார்த்தவங்க சொல்லணும், சே இந்த சகோதரி, இந்த சகோதரன் உண்மையிலே தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எப்படிப்பா கண்டுபிடிச்ச? அந்த உடையில இருந்தே எனக்கு தெரியுதுப்பா, அந்த பேச்சில் இருந்தே எனக்கு தெரியுது, அவங்க நடக்கிற நடையில் இருந்து தெரியுது, அவங்க சாப்பிடுகிற அந்த சாப்பாட்டினுடைய விதத்தில் இருந்து தெரிகிறது, தண்ணி குடிக்கிற அந்த காரியத்திலிருந்து எனக்கு தெரிகிறது. அல்லேலூயா. அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் செய்கைகளும் தேவனுடைய நாமத்தை என்ன செய்கிறதா? மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. சிகரெட்டு குடிக்கிறவங்கிட்ட எப்படி தேவநாமம் மகிமைப்படும்? வாயாடிக்கிட்ட தேவநாமம் எப்படி மகிமைப்படும்? பொய் சொல்கிறவங்க கிட்ட தேவநாமம் எப்படிங்க மகிமைப்படும்? விபச்சாரம் பண்ணுறவங்க கிட்ட எப்படி தேவநாமம் மகிமைப்படும்? கொலகாரன்ட்டையும் கோபக்காரன்ட்டையும் தேவநாமம் எப்படி மகிமைப்படும்? பேராசையும் பொறாமையும் உள்ளவங்ககிட்ட தேவநாமம் எப்படி மகிமைப்படும்? மகிமைப்படாது. அல்லேலூயா. அதனால தான் வளரவும் முடியலை, நிம்மதியாக வாழவும் முடியலை. அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி செய்யுங்கள். நான் அடிக்கடி யோசிப்பேன், விசுவாசிகள் எந்த காரியங்கள் செய்தாலும் ரொம்ப கவனமாக செய்யணும். அல்லேலூயா. உடைய உடுத்தினாலும் சரி, பவுடர் போட்டாலும் சரி, முடி வெட்டினாலும் சரி, ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனாலும் சரி, தண்ணி வாங்கி குடிக்க போனாலும் சரி, உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்றாலும் நடந்தாலும் படுத்தாலும் உங்கள் மூலம் என்ன செய்யணும்? தேவனுடைய பெயர் கனப்படுத்தப்பட வேண்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதைத்தான் புசிப்பதும் குடிப்பதும் மட்டும் இல்லாமல் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி 4 இட்லி உள்ள தள்ளுறதில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு பெருசாக ஒரு ஏப்பம் போடுறதில்லை. ஒரு அலுவலிங்க பார்க்கலாம். அல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி வாங்குறது இல்லை, கொடுக்கறது இல்லை. எதை செய்தாலும், ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. அல்லேலூயா. நீ எதை செய்தாலும், நீ எங்கு போனாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்காக உங்கள் வாழ்க்கை அமைத்திருந்தால் தேவன் உன்னை வெற்றி சிறந்த குதிரையாக நிறுத்திருக்கிறார் என்று அர்த்தம். ஒரு அலுவலிங்க பார்க்கலாம். நீ தோற்கடிக்கப்படுவதே இல்லை. இல்லாட்ட வாழை சுருட்டிக்கிட்டு தான் ஓடணும். அல்லேலூயா. யோசித்து பாருங்கங்க, உங்கள் மூலமாக தேவநாமம் மகிமைப்படுதா? வந்துட்டாயவா, இளவெடுத்தவன் அப்படி நம்மளை பற்றி சொல்கிறாங்களா? இந்த சகோதரி ஒரு நல்ல சகோதரி, இந்த சகோதரன் அருமையான சகோதரன் என்று நம்மளை குறித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்களா? ஆண்டவர் சொன்னார், இயேசுநாதர் ஒரு இடத்துல வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். எங்க வெளிச்சமா இருக்கீங்க? உலகத்துக்கே நாம தான் வெளிச்சமா. அல்லேலூயா. என்ன வெளிச்சம்? வெள்ளையா இருக்குதா? என்ன வெளிச்சம்? தேவனுடைய சத்தியத்தை சாட்சியாக வெளிப்படுத்துகிற வெளிச்சமான பிள்ளைகள்னு அர்த்தம். அல்லேலூயா.
வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். எங்க வெளிச்சம் கொடுக்கும்? வீட்டில் இல்ல. முதல்ல உலகம், அடுத்த வேற சொல்லுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. யாரு? தேவனுடைய மந்தையில கிடக்கிற ஆடுகள் உலகத்திற்கு மட்டுமல்ல வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். வாசிங்க. இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அடுத்த யாரு? மனுஷன் வெளியே வந்தாச்சு. உலகம், வீடு, எல்லா மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். அல்லேலூயா. உலகத்துக்கே நீங்க தான் வெளிச்சம், வீட்டுக்கு நீங்க தான் வெளிச்சம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு நீங்க தான் வெளிச்சம். உங்க வெளிச்சம் எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கணும். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல இருந்தான். அல்லேலூயா. சும்மா வால்டேஜ் கம்மியான லைட் மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்கிறது, ஆண்டவராக இயேசு சொல்கிறார், உங்கள் நற்கிரியைகளை ஜனங்கள் கண்டு, உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் கண்டு, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நீங்க தேவனுடைய நாமத்தில் புறப்பட்டு போகிறீர்கள், தேவனுடைய நாமத்திற்காக வாழுகிறீர்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் ரொம்ப குறியாக இருக்கிறீர்கள்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஒரு மனைவி ஒரு புருஷனுக்கு பிரியமாக வாழ்வது பெரிய விஷயம் இல்லை. புருஷன் மனைவிக்கு பிரியமாக வாழ்வது பெரிய விஷயம் இல்லை. அல்லேலூயா. இரண்டோரும் இணைந்து பிள்ளைகளுக்கு சாட்சியாக வாழ வேண்டும். பிள்ளைகளுக்கு சாட்சியாக வாழ்வது மாத்திரம் பெரிய விஷயம் இல்லை. மாமியாருக்கு மருமகளுக்கு சாட்சியாக வாழணும், அண்ணன் தம்பிக்கு சாட்சியாக வாழணும், அக்கா தங்கச்சிகளுக்கு சாட்சியாக வாழணும், நம்ம வேலை பார்க்குற வீட்டில் சாட்சியாக இருக்கணும், வேலை பார்க்குற தொழில் பண்ணுற இடத்துல சாட்சியாக இருக்கணும். எந்த தொழில் பண்ணாலும் நம்ம பிரகாசம் வெளியே தெரியணும். அல்லேலூயா. பார்த்தோன்னே கேட்கணும், நீங்கள் கிறிஸ்தவங்களோ அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. ஏங்க சத்தமாக அழிச்சுங்க. உங்களை பார்த்தோன்னே என்ன கேட்கணும்? நீங்கள் கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா அந்த வெளிச்சம் பிரகாசமாக இருக்குமா. அல்லேலூயா. அவங்க உங்களை பார்த்தோன்னே அப்படி கேட்பாங்கங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்கள், உலகத்துக்கு தான் நீங்கள் வெளிச்சம் கொடுக்கல, உங்கள் வீட்டுக்குள்ளேயாவது வெளிச்சம் கொடுக்குறீங்களா? அதாவது நீங்கள் தேவநாமம் மகிமைப்படும்படி உங்கள் வீட்டுக்குள்ளே சாட்சியாய் வாழுகிறீர்களா? நீங்கள் வாழுகிற மனிதர்களுக்கு நடுவில் வெளிச்சம் கொடுக்குற தேவனுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய ஆடாக வாழுகிறீர்களா? இல்லாவிட்டால் சந்தையில் கிடக்கிற ஆடுகளாக வாழுகிறீர்களா? இப்போ சொல்லுங்க, நான் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக உலகத்திலும் என் வீட்டிலும் என்னோடு கூட வாழுகிற மனுஷர்கள் மத்தியிலும் வாழுகிறேன் என்று உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் அழிச்சுங்க பார்க்கலாம். யோசிக்கணும். அல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க, எப்படி இருக்கிறீங்க நீங்கள்? தாவீது தேவனுடைய நாம மகிமைப்படும்படியான செஞ்சானா? வாழ்ந்தான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நீங்களும் அப்படி வாழக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் யாரு? நீங்கள் தான் தேவனுடைய சிறந்த குதிரை. இல்லாவிட்டால் கோவேறு கழுதுன்னு நினச்சிக்கிடுங்க. அல்லேலூயா. ஆமாம், நிறைய இருக்குது, நேரம் அதிகம் இல்லை. மாதிரி அடுத்த வாரம் தொடரும். என்ன அப்போ நம்ம தேவனுடைய சிறந்த குதிரையாக நிற்கணும்னா நான் எப்படி வாழணும்? தேவநாம மகிமைப்படும்படி வாழணும். அல்லேலூயா. அப்போ தாங்க நீங்கள் கோலியாதை ஜெயிக்க முடியும். இல்லாட்டி கோலியாவது கால் எடுத்து ஒரே மிதியாக உங்கள் மண்டையை நசிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. தேவநாமத்திற்கு மகிமையாக வாழாத எந்த விசுவாசியும், எந்த தேவனுடைய ஊழியக்காரனும் ஒரு நாளும் தன் எதிரில் நிற்கிற கோலியாத்தை, பலசாலியை, அரக்கனை அவனால் அடித்து வீழ்த்தவே முடியாது. அடி வாங்கிக்கிட்டே தான் வரணும். அல்லேலூயா. அடி வாங்கி வாங்கி சின்ன பிள்ளை அழுத மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே கண்ணை பிதிக்கிக்கிட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்காதீங்க. அல்லேலூயா.
தேவனுடைய நாமத்தில் புறப்பட்டு போங்க. என்னால் தேவ நாமம் மகிமைப்படுகிறதா? இந்த கேள்விக்குறியோடு போங்க. இப்போ நான் பேசினா தேவ நாமம் மகிமைப்படும் அப்படின்னா நீங்கள் பேசுங்க. இப்போ நான் பேசாமல் இருந்தால் தேவ நாமம் மகிமைப்படும் அப்படின்னா பேசாமல் இருங்க. அல்லேலூயா. இப்போ நான் இதை செய்தால் தேவநாம மகிமைப்படும் அப்படின்னா செய்யுங்க. இப்போ நான் இதை செய்யாது இருந்தால்தான் தேவநாம மகிமைப்படும் என்றால் அதை செய்யாதிருங்கள். அல்லேலூயா. உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு அவர்கள் தேவன் என்ன செய்யட்டும்? மகிமைப்படுத்தட்டும். அதை விட்டுட்டு உங்களுடைய துர்க்கிரிகளை பார்த்து இவெல்லாம் ஒரு ஜெபம் பண்ணணும், இவெல்லாம் ஒரு கோயிலுக்கு போகணுமா, இவெல்லாம் ஒரு விசுவாசியா, இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனான்னு சொல்லியாச்சுன்னா உங்கள் மூலமாக யார் நாமம் தூஷிக்கப்படுகிறது? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அவன் தேவநாமம் மகிமைப்படும்படியாக தாவீது புறப்பட்டு போனதுனால என்ன செஞ்சான்? ஜெயிச்சான். அல்லேலூயா. தேவன் அவனுக்குள்ளே இருந்தார், அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். அல்லேலூயா. இப்படி எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும், எதை செய்தாலும், ரொம்ப முக்கியம் தான், நீங்கள் எதை செய்தாலும், எங்கே போனாலும், எங்கே வேலை செய்தாலும், எங்கே தொழில் செய்தாலும், என்ன தொழில் செய்தாலும், அல்லேலூயா, தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவன் சரியே இல்லையா, அவன் என்னையா ஜெபம் பண்ணுறான், அவன் சரியே இல்லையா, அவன் என்னையா ஜெபம் பண்ணுறான்னு நம்ம பார்த்து யாரும் தேவநாமம் தூசிக்கப்படும்படின்னு செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு காரணமாக ஒரு நபரை நீங்களும் நான் நினச்சக்கூடாது, இருக்கவே கூடாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அப்படி ஏழுமே நீங்கள் பார்க்கலாம். ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீது ஜெயித்ததற்கு காரணம் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவன் புறப்பட்டு போனான்னு வேற சொல்லுது. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக புறப்பட்டு போனான். நீங்கள் எங்கே புறப்பட்டு போனாலும் தேவநாமம் மகிமைப்படும்படியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொள்ளாவிட்டால் நீங்கள் தேவனுடைய மந்தையில் கிடக்கிற ஆடுகள் அல்ல, சந்தையிலே கிடக்கிற ஆடுகள் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேவனுடைய மந்தையில் கிடக்கிற ஆடுகள் தேவநாம மகிமைப்படும்படியாகவே புறப்பட்டு போகும். எங்கே போகும்? இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சரிதான், அமெரிக்கா போனாலும் சரிதான், ஆப்பிரிக்கா போனாலும் சரிதான், தேவநாம மகிமைப்படும்படியாகவே அந்த ஆடுகள் புறப்பட்டு போகும். அடுத்த வேதம் சொல்கிறது, உன் வீட்டில் உள்ளவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும் வேதம் சொல்லுது. நம்முடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு அது வெளிச்சம் கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்க வெளிச்சம் கொடுக்குறீங்களா? உங்க மூலமா உங்க நற்கிரிகளை கண்டு தேவநாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்களா? அப்படின்னா நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்த வேதம் சொல்லுது, மனிதர்கள் எந்த மனிதன் உன்னை பார்த்தாலும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மகனாக மகளாக நீ இருக்கணும். உன்னை பார்த்து தேவநாமத்தை தூசிக்கும்படியாக நீ நடந்து கொள்ளக்கூடாது. அப்படி நடந்து கொண்டால் வேதம் சொல்லுது, நம்ம தேவனுடைய மந்தையில் கிடக்கிற ஆடுகள் இல்லை, சந்தையில் கிடக்கிற ஆடுகள்னு புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக, உம்முடைய பெயருக்கு சாட்சியாக வாழ அர்ப்பணிக்கிறேன், வாழ அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே, எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே, எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே, என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே, என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் சத்தமாய் எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே, எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே, உம்மை நேசிக்கிறேன், 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 உம்மை நேசிக்கிறேன்,
முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல் இல்லாமல் கிருபை அளித்தீரே, என் பாவங்கள் பாராமல் உம் முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல் எண்ணாமல் உம் கிருபை அளித்தீரே, மன்னியும் என்றேனே மறந்தேன் என்றீரே, மன்னியும் என்றேனே மறந்தேன் என்றீரே, உம்மை நேசிக்கிறேன், 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 உம்மை நேசிக்கிறேன். மெய்யாகவே தேவன் என்னோடு பேசியிருக்கிறார். தாவீது சிறந்த ஒரு குதிரையாக தேவன் அவனை நிறுத்தினதற்கு காரணம், அவன் எதை செய்தாலும், தண்ணி குடித்தாலும், எதை சாப்பிட்டாலும், உட்கார்ந்தாலும், நடந்தாலும், படுத்தாலும், நின்றாலும், பேசினாலும், சிரித்தாலும், உடுத்தினாலும், தூங்கினாலும், எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நற்கிரியைகளை செய்கிற ஒரு மனிதனாக வாழ்ந்தான். தன் வீட்டிலே நற்கிரியை உள்ள வெளிச்சம் கொடுக்கிற ஒரு தேவ மனுஷனாக, தேவ மகிமையை கொண்டு வருகிற மனுஷனாக வாழ்ந்தான். அது மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களுக்கும் முன்பதாக வெளிச்சம் கொடுக்கிற, தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு மகனாக அவன் வாழ்ந்தான். ஆகவே தான் ஆடுகளுக்குள்ளே பின்னே திரிந்த அவனை ஆளுகை செய்கிற குதிரை வீரனாக தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இன்றைக்கு ஆடுகளுக்குள்ளே இருக்கலாம். நீங்கள் சிறந்த குதிரையாக மாற வேண்டுமானால் நீங்கள் எதை செய்தாலும் தேவநாமம் மகிமைப்படும்படியாக செய்ய உங்களை அர்ப்பணிங்க. இதோ நான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொன்னான். நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? இனி எப்படி சொல்ல பழகுங்கள். இந்த வருஷம் முழுவதும் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது, வீட்டை விட்டு எங்கே புறப்பட்டு போன ஆண்டவரே, இப்படி நாம மகிமைப்படும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் பேசினாலும், மௌனமாக இருந்தாலும், சிரித்தாலும், ஆண்டவரே வேலை செய்தாலும், எதை செய்தாலும் என் மூலமாக, என்னுடைய நற்கிரியைகள் மூலமாக உடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே தவிர தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவரே, நீ தூஷிக்கப்படும்படியாக நாங்கள் வாழுவோம் என்றால், நாங்கள் மந்தையிலே கிடக்கிற ஆடுகள் அல்ல, சந்தையிலே, திருச்சந்தைகளில் கிடக்கிற ஆடுகள் என்பதை நாங்கள் எங்களை நினைவுபடுத்திக் கொள்கிறோம். நாங்கள் அடிக்கப்படுவோம், கொல்லப்படுவோம், தினந்தோறும் கண்ணீர் பிடிப்போம், தினந்தோறும் தள்ளப்படுவோம், தினந்தோறும் ஆண்டவரே நாங்கள் அலைந்து கொண்டே இருப்போம். எங்கள் வாழ்க்கை வேதனையாகவே இருக்கும். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்புகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மெய்யாகவே நாங்கள் மனம் திரும்புகிறோம். ஒரு ஜீவனுள்ள உண்மையான மனம் திரும்புதலுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சாகுறோம் ஆண்டவரே தவறான காரியங்களுக்கு, சுய நீதிக்கும், சுய பெருமைக்கும், மேட்டுமைக்கும் சாகுறோம் ஆண்டவரே. உம்முடைய நீதிக்கும், உம்முடைய நாமத்தின் மகிமைக்கும் எழுந்தவர்களாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.